2016ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெறும் என வாக்குறுதி கொடுத்தார். அதேபோல இந்த ஆண்டும் சொன்னார் கண்டிப்பாக நடைபெற்றே தீரும்னாரு. அதே மாதிரி முதலமைச்சர் சொன்னாரு. இந்த அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்படி திரும்ப திரும்ப போய் சொல்றாங்களேங்கிற கோபத்துல மொத்தமா அரசியல்வாதிகளை வேண்டாம்னு சொல்றாங்க. இல்ல, திரும்ப சரியாக சொன்னார். எங்களை போன்ற கட்சிகள் ஒரு பிரச்சனையை மக்கள் கவனத்திற்கு கொண்டு வரலாம், அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு வரலாம். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது என்பது மத்திய அரசு, மாநில அரசுகள் தான். ஆகவேதான் இந்த போராட்டம் என்பது மத்திய அரசு, மாநில அரசுக்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். டிமானிட்டைசேஷன் செய்தபோது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பிரதமர் அப்போது ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். ஆக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருப்பதனால் அவசர சட்டம் கொண்டு வர முடியாது என்று வாதிடுவது ஏற்புடையதல்ல. இதிலிருந்தே பிரதமர் தனது பொறுப்பை தட்டி கழிக்கிறார் என்று தெரிகிறது. ஓபிஎஸ் வந்து பால மத்திய அரசுக்கு தள்ளி விட்டாரு, மோடி வந்து பால வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தள்ளி விட்டாரு. பால் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. குறிப்பா தமிழக அரசு என்ன செய்யணும் இந்த ஜல்லிக்கட்டு? பால் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இல்ல, மத்திய அரசு பால் வந்து மோடி காலில் இருக்குது. அவர் தள்ளல, தட்டி கழிக்கிறாரு. தட்டி உள்ளங்க, தட்டி கழிக்கிறாரு. அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை நான் சொல்றேன். அதாவது ஒரு நிமிஷம், அவர் வந்து ஒரு பிரதமர் இரட்டை வேடம் போடுகிறார். ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போது ஒரு மத்திய சட்டத்தை, அகில இந்திய அளவிலான சட்டத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு, கடமை என்பது, அதிகாரம் என்பது மத்திய அரசிடம் உள்ளது. ஆகவே மாநில முதலமைச்சர் மத்திய அரசை அணுகுகிறார். அப்படி மத்திய அரசை அணுகி சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், அறிக்கையில் சொல்லுகிறோம், மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும் என்று. அப்படி செல்லுகிற போது பிரதமர் மோடி அவர்கள் இங்க பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் போராடி வருகிறார்கள். உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பு என்பது தடையாக இருக்கிறது, வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆகவே அந்த மத்திய சட்டத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு, அதிகாரம் என்பது மத்திய அரசுக்கு இருக்கிற போது வழக்கு நிலுவையில் இருக்கிறது, நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு, மோடி பிரதமர் சொல்வது என்பது நாடு முழுவதும் பணமதிப்பின்மைக்கு நடவடிக்கையாக மக்கள் கொந்தளிக்கிற போது, அந்த பிரச்சனை தீராத போது ஒருவேளை இத்தகைய போராட்டத்தினால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற அந்த கருத்தும் இருக்கலாம். ஆகவே மீண்டும் சொல்லுகிறோம், சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு, அதிகாரம் என்பது மத்திய அரசிடம் இருக்கிறது. அதை மோடி அவர்கள் தட்டி கீழ்கால் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. மத்திய அரசாங்கத்திற்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும் நாங்க சொல்றோம். மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் கொடுப்பதற்காக சட்டமன்றத்தை கூட்டலாம், தீர்மானம் நிறைவேற்றலாம், எல்லாம் ஒரு வகை அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். தமிழக அரசும் அவசர சட்டம் கொண்டு வரலாம். ஓகே, தேங்க்யூ.